வணக்கம், சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க, லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். அதாவது எலுமிச்சை மிளகு கோழி வறுவல். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸ் டைப்ல நான் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க நார்மலா சிக்கன் கொஞ்சம் பெரிய துண்டுகளா எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சுக்கலாங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது 40 to 60 நிமிஷம் ஊறிக்கிட்டா போதுங்க. ஒரு 1 hour ஊற வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவசரமா செய்யறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலும் கூட சரியா இருக்கும். நல்லா ஊறட்டும். இப்ப 40 நிமிஷம் பக்கம் சிக்கன் ஊற வச்சாச்சுங்க. இப்ப ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப வறுத்து எடுக்கிறதுக்குங்க 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க வெண்ணெய் அதிகமா பிடிக்காதுன்னு விருப்பப்படுறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா உருகட்டும். இப்ப வெண்ணெய் உருகிடுச்சுங்க. ஊற வச்சு சிக்கனை சேர்த்திக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு வேக வச்சுருக்கேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் ஒவ்வொரு நிமிஷம் வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கும்போது சரியாக இருக்கும். அப்படி சிக்கன் வேகலைன்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை வந்துங்க 2 பக்கம் லோ ஃப்ளேமில் 5-10 நிமிஷம் பக்கம் 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கனு. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது கூடவே கொஞ்சம் எலுமிச்சை சாறு கடைசியாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மொத்தமாக லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறதுனாலங்க 20 நிமிஷம் பக்கம் ஆகும். நீங்கள் திடீர்னு சிக்கன் வேகாத மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட கூடுதலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான லெமன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்துட்டுங்க. அதாவது எலுமிச்சை மிளகு கோழி வறுவல் செய்துட்டோம். இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.